சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள். அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமா நான் பேசுறதை விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அதனாலே அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பெரியம்மாள் கிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காம ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் கிராமத்துல சொந்தமாக எனக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு. அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை தவிர்க்க முடியாத சொல்லலாம் அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு முத சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டிலே இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் யோசிச்சு சொல்லிடுறேன். முதல்ல நான் அவனுக்காக பேசுறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துக்கிட்டே இருக்கான், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பெரியம்மாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பெரியம்மாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன். திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன். அப்படி பெரியம்மாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. ஏதாவது சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருந்ததுன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ளே நான் பயங்கரமாக அது ஒரு ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்துச்சு போவேன். அதனால் வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள். அப்பா இல்லை, 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பெரியம்மாள் கிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காம ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்போ இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும் எதுவுமே யோசிக்கலை. வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு. எனக்கு அது தெரியவே இல்லை. பட் திருப்பிகை படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இப்போ யோசிச்சு பாரு, சத்யகுமார் சார் வந்து அப்பா இருக்காரு, ஒரு அப்பா அவர் தூண் மாதிரி இருக்காரு. ஒருவேளை சத்யகுமார் சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சு பாரு எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு கூட்டோட வேல்யூ. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போகிற உணர்வு இருக்குல்ல, அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அருண்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிகிட்டே இருந்தேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.